இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் வேர்ல்டில் ஆஃபீஸ் மீட்டிங்ஸில் தெளிவாக ஆங்கிலத்தில் உங்கள் ஐடியாவை ப்ரெசென்ட் பண்ண முடியல அப்படின்னா யார் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்களோ அவங்க உங்கள் ப்ரொமோஷனை தட்டிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட இங்கிலீஷை கற்றுக்க நம்ம என்ன பண்ணுறோம்? யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறோம், வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய PDF படிக்கிறோம், சாட் ஜிபிடியில் பண்ணுறோம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு லாங்குவேஜை பேசாமல் அதை எப்படி கற்றுக்க முடியும்? இதுக்கு தான் ரியல் டைமில் உங்களை இங்கிலீஷில் பேச வச்சு உங்களை இங்கிலீஷ் கற்றுக்க கொடுக்கக்கூடிய கோர்ஸ் சூப்பர்னோவா இங்கிலீஷ் கோர்ஸ். இதில் மற்ற மீடியம் மாதிரி நீ இங்கிலீஷை வேடிக்கை பார்த்து கற்றுக்க மாட்டீங்க. 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. கிளையண்ட் கால், பிஸ்னஸ் கால், இன்டர்வியூ போன்ற இந்த மாதிரி ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸை நீங்கள் டே 1லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய இங்கிலீஷ் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கலாம். முக்கியமான விஷயம், இதில் ஒரு டீச்சர் ஆன்லைனில் வரணும்னு நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. 24/7 இந்த ஏஐ டீச்சர் உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் ஆஃபீஸுக்கு கேபில் போகும்போதோ இல்லை உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய டைமில் ஒரு 15 மினிட்ஸ் ஹெட்ஃபோனை போட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். இதெல்லாம் தவிர உங்களை கைட் பண்ணுறதுக்கும் மானிட்டர் பண்ணுறதுக்கும் ஒரு ஹேபிட் மென்டரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தப்பாக பேசினா யாராவது நம்மளை பார்த்து அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்ற அந்த கூச்சமே தேவை கிடையாது. இது 100% ப்ரைவேட்டாக உங்களோட ஸ்பேஸில் நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி 75% ஆஃபரோட இந்த சூப்பர்னோவா இங்கிலீஷ் கோர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் ஜெயன். உலகமே அதிர்ச்சியோட கவலையோட பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8ஆம் தேதி அமெரிக்க நேரம் இரவு 8:30 மணி, இந்திய நேரம் 9ஆம் தேதி காலையில் 6:30 மணி. ஏன்னா இந்த நேரத்துக்குள்ள ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா ஈரானில் புல்லு பூண்டை கூட இருக்காது, எல்லாத்தையுமே நான் தாக்கி அழிச்சிருவேன்னு சொல்லி ட்ரம்ப் கடுங்கோபத்தோட ஒரு பதிவை போட்டதை பார்த்தோம். அதை அவங்க உலக மக்கள் பல பேர் அதை வந்து ட்ராலும் பண்ணாங்க. ஏன்னா 3 முறை இதுக்கு முன்னாடி நீங்கள் தான் பண்ணீங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு அனாலிசிஸை இப்போ தான் கொடுத்துருந்தோம். இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இந்த போர் தற்காலிகமாக நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாக்டாக இப்போ அதுதான் நடந்திருக்கு. ட்ரம்ப் தன்னோட சோஷியல் ட்ரூத் பதிவில் 8ஆம் தேதி ஏப்ரல் இந்த கெடு முடியறதுக்கு 1.5 மணி நேரம் முன்னாடி ஒரு பதிவை போட்டிருந்தாரு. அதன்படி எடுத்தீங்க அப்படின்னா, based on my conversation with PM Shahbaz Sharif and Field Marshal Asim Munir of Pakistan, I agreed to suspend the bombing and attack of Iran for a period of 2 weeks அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இதை வந்து கொடுத்துருந்தார். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஆய்வு செய்வோம். பாகிஸ்தான் பிரதமர் ஷவாஸ் ஷெரீஃப் மற்றும் இந்த ஃபேக் மார்ஷல் அசீம் முனிரோட பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு இவங்க 2 பேரும் கொடுத்த அந்த உறுதிமொழியின் பேரில் நான் இந்த தாக்குதலை 2 வாரத்துக்கு தள்ளி வைக்கிறேன் அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. அதில் ஈரான் சீஸ்ஃபயர் கேட்குறாங்க, நம்ம டேர்ம்ஸுக்கு வந்துட்டாங்க, ஓரளவுக்கு அவங்க பேச்சுவார்த்தையில் இணங்கி வராங்க. அதே மாதிரி ஈரானுடைய இப்போ 10 ப்ரொப்போசல்ஸ் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த 10 ப்ரொப்போசல்ஸும் ஓரளவுக்கு பேசக்கூடிய அளவில் தான் இருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மீண்டும் திறக்கப்படும். அமெரிக்காவுடைய கப்பல்கள் அங்கேருந்து ஈரானை மீண்டும் கட்டமைக்கிறதுக்கு நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு போட்டு 2 பதிவுகளை போட்டிருந்தாரு. ஸோ இது ஒரு பக்கம். இப்போது அமெரிக்காவுடைய அதாவது ட்ரம்ப்பை குறிப்பாக விமர்சிக்கக்கூடியவர்கள் அப்படின்றத அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை டாக்கோ, ட்ரம்ப் அகைன் சிக்கன் டவுட், பயந்து போய் பின்வாங்கிட்டாரு. இப்போ இது எப்போ பார்த்தோம்? இந்தியா மேலே இறக்குமதி வரி 25, 50, 100, அதை பிறகு பேக் அடித்தார். சைனா மேலே 150% இறக்குமதி வரி 200% பிறகு பேக் அடித்தார். ஸோ இதுதான் இப்போது அவர் மேலே வைக்கப்படக்கூடிய விமர்சனம். அந்த சைடு எடுத்தோம் அப்படின்னா ஈரானோடது இந்த 10 பாயிண்டில் அவங்க மெயினாக சொல்கிறது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம், அதில் வரக்கூடிய அதில் வந்து வரி வசூலிப்போம் அப்படின்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதே மாதிரி ஐநா மற்றும் அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகள் பிரைமரி மற்றும் செகண்டரி இது எல்லாத்தையுமே எடுக்கணும். அதே மாதிரி ஈரானோட அசெட்ஸ், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய முதலீடுகள் எல்லாத்தையுமே வந்து மீண்டும் ஃப்ரீஸ் பண்ணதை மீண்டும் அன்ஃப்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி அமெரிக்காவுடைய துருப்புகள் வளைகுடா நாடுகளை விட்டுட்டு வெளியேறணும். அதே மாதிரி காம்பன்சேஷன் ஃபார் வார் டேமேஜ், நஷ்டஈடு கொடுக்கணும். ஈரானுடைய நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் அப்படின்றது தொடரும். அதே மாதிரி லெபனான் போன்ற இடங்கள்ல அவங்களுடைய ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போன்றவர்கள் மேலே நடத்தப்படக்கூடிய தாக்குதலும் நிறுத்தப்படணும் அப்படின்றது தான் இந்த பக்கம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக ஊடகங்களில் இப்போ பரபரப்பாக இருக்கக்கூடிய கருத்து, ஈரான் இதில் வெற்றி பெற்றாங்க, அவங்க என்ன தேவையோ அதை உறுதி செஞ்சுருக்காங்க, ஈரானில் எந்த ஆட்சி மாற்றமும் நடக்கலை, அவங்க அணு ஆயுதங்கள் சேஃபாக தான் அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க.
ஸோ அமெரிக்கா இதில் தோத்து போய் பின்வாங்கிருச்சு. இதுதான் ஓவரால் இப்போ இருக்கக்கூடிய நரேட்டிவ். இப்போ இந்த நரேட்டிவை தாண்டி நம்ம டீட்டெயிலாக ஒரு ஆய்வு செய்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் வந்து புரியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்பு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு, ஏன் இந்த பின்வாங்கல் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ட்ரம்ப்புக்கு வர நவம்பர் மாதம் மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் வருது. மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸில் ட்ரம்ப் தோத்து போனால் அடுத்த 2 வருடங்கள் 2028 நவம்பர் வரைக்கும் ஒரு டம்மி அதிபராக தான் அவரால் செயல்பட முடியும். ஏன்னா அந்த அதிகாரம் சட்டத்தை வந்து நினச்ச நேரத்துக்கு ஒரு பேன் எடுத்து ஒரு கோடு போட்டு ஒரு கையெழுத்து போட்டு உருவாக்கக்கூடிய சட்டங்கள் எதுவுமே செல்லாது, எல்லாமே காங்கிரஸுக்கு போகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 7 மாத தூரத்தில் தான் எலெக்ஷனை நோக்கி இருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இவங்களுடைய ட்ரம்ப்புக்காக கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய டோனி ஃபேப்ரிசியோ இவர் நடத்திய கருத்து கணிப்பில் இந்த போர் அமெரிக்காவில் ரொம்ப அன்பாப்புலராக போயிட்டு இருக்கு, ட்ரம்ப்போடைய கோர் ஓட்டர் பேஸ்லேயே இது வந்து ஒரு அன்பாப்புலராக போயிட்டு இருக்கு அப்படின்றதும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலை அப்படின்றது ஒரு கேலனுக்கு $4 அதிகரிச்சிருக்கு. பெரிய அளவுக்கான குளோபல் சப்ளை மார்க்கெட் டிஸ்டர்ப்ட் ஆயிருக்கு. அமெரிக்காவில் பொருட்களோட விலை கடுமையாக ஏறி இருக்கு. ஏற்கனவே ஒரு முறை, அதாவது 2 முறை ஏறி இருக்கு. இந்தியா மேலே விதிக்கப்பட்ட அந்த இறக்குமதி வரி, சைனா மேலே விதிக்கப்பட்ட இறக்குமதி வரி எல்லாமே. ஸோ இந்த இடத்துல ஒரு நேரோ விண்டோ தான் இருக்கு. 10 நாளோ 15 நாளோ இதில் வந்து வெற்றியை அறிவிச்சுட்டு இந்த இடத்துல அமெரிக்காவுடைய உள்நாட்டு பிரச்சனைகளை ஸ்டெபிலைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது இது வந்து ஒரு பெரிய ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஹவுஸோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் சூசி வில்லிஸ் பேசும் பொழுது இந்த இடத்துல நம்ம கண்டினியூ பண்ணிட்டே போனோம் அப்படின்னா ரிப்பப்ளிக் பார்ட்டியே தோத்து போயிடும். ட்ரம்ப் தோக்குறது ஒன்று, ட்ரம்ப்போடைய கட்சியே அடுத்த ஒரு 5 வருடத்துக்கு ஆட்சிக்கே வர முடியாத அளவுக்கு ஒரு நிலைமை வந்துடும் அப்படின்றத இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வெற்றினா என்ன, எந்த இடத்துல நான் போற முடிச்சுட்டு வெளியில் வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ரேம்ப் வந்து கிடைக்கல. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு விமர்சனம் வர்றது அப்படின்றது, பாகிஸ்தான் மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணிட்டாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு எம்பி அவர்களை கூட போட்டிருந்தாங்க, பாகிஸ்தான் தான் இதில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த நிறுத்தி வச்சிருக்காங்க, உங்கள் விஷோரு என்ன கிழிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பாகிஸ்தானுடைய ரோல் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஷபாஸ் ஷெரீப் போட்டு அந்த எக்ஸ் பதிவை பார்க்கணும். டிராஃப்ட் ஃபார் பாகிஸ்தான் பிஎம் அப்படின்னு போட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காரு. அர்த்தம் என்ன, வேற எங்கேருந்தோ அது வந்து நீ இதை அப்படியே போடுவோம் ட்வீட் எக்ஸ்தலத்தில் போடுன்றத அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கூட மாற்றாம அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி தலைவர் வந்து போட்டிருக்காரு, மேயர் ஷபாஸ் ஷெரீப் வந்து போட்டிருக்காரு. ஸோ அது எங்கேருந்து வந்ததுன்றது எல்லாருமே, அதாவது இன்னைக்கு ஒரு 5வது படிக்கக்கூடிய குழந்தை கூட இது ஈஸியாக சொல்லும், இது வந்து அமெரிக்காவிலேருந்து வந்ததுன்ட்டு. நீ இதை தாண்டா போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை தூக்கி போட்டிருக்காரு. பாகிஸ்தான் ஒரு பயங்கரமான ப்ரெஷரில் இருந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி பாகிஸ்தான் இங்கெங்கன்னு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே உண்மைதான். ஆனால் பாகிஸ்தான் சொன்னதுனால தான் இதை வந்து நாங்கள் பண்ண அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, மார்ச்சில் ஆரம்பித்து 3 முறை கெடு விதிச்சு அந்த கெடுவை இவரே எக்ஸ்டெண்ட் பண்ணார். இவரை வந்து ஒரு காமெடி பீஸாக மீம் மெட்டீரியலாக உலகம் முழுக்க ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. சொந்த நாட்டிலேயே அந்த நிலைமை தான் இருந்துச்சு. ஸோ தன்னை ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக கட்டமைச்சிருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. 4வது முறையும் ட்ரம்ப்பே அறிவிச்சா, ஓகே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு அறிவிச்சா, அது வந்து இன்னும் அவருக்கு வந்து ஒரு கேவலமான போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், வாசலில் வெளியில் நிற்கக்கூடிய ஏதாவது ஒன்றை கூப்பிட்டு, இந்த ஷபாஸ் ஷெரீப், அசீம் முனீர் போன்ற ஆட்களை கூப்பிட்டு, நீ ஒன்று பண்ணுடா, நீ தான் என்கிட்ட வந்து கெஞ்சின, நான் வந்து அதை ஏற்றுக்கிட்டு பெருமனசோட ஏற்றுக்கிட்டு சரி உனக்காக போனால் போதுன்னு சொல்லி 2 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை கொடுத்துருக்காரு. அதுதான் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் ஃபார் பாகிஸ்தான் பிஎம்னு அதில் இருக்குது. அதன் பிறகு ஷபாஸ் ஷெரீஃபுக்கு யாரோ அதை சொல்லி அவசரமாக அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணி அதுக்கப்புறம் இவரே போட்ட மாதிரி ஒரு பதிவு வந்து போட்டார். ஸோ கிளியர் கட்டாக பாகிஸ்தான் இதில் ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்காரு ட்ரம்ப்பு. அதுக்கு 2-3 பிஸ்கட் இப்போ பாகிஸ்தானுக்கு அசீம் முனிக்கெலாம் கூப்பிடுவாங்க. அது அவங்க நாட்டு மக்களே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் எப்படி பார்க்குறோம் அப்படின்றத விட அவங்க நாட்டிலே சொல்கிறாங்க, இவங்க வந்து கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் ஆகிட்டானுங்க, அமெரிக்கா கொடுக்கறத எடுத்து அப்படியே ஒரு நாட்டுடைய பிரதமர் போடுறது அப்படின்றது எவ்வளோ கேவலம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நஞ்ச மானமுள்ள பாகிஸ்தானியர்களும் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் கதறதை பார்க்க முடியுது.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுடைய லீடர்ஷிப். இப்போ அமெரிக்கா இஸ்ரேலோடைய லேட்டஸ்ட் உளவு தகவல் படி எடுத்தீங்க அப்படின்னா முஸ்தபா கமேனி அவர்கள் இப்போ வரைக்கும் வெளியிலேயே வரல, ஒரு ஃபோட்டோ கூட வரல. அவர் கிட்டத்தட்ட ஐசியூவில் இருக்கிறாரு அப்படின்றது உறுதியாக இருக்கு. காம்னு சொல்லக்கூடிய அவங்களோட மிக முக்கியமான மெடிக்கல் சென்டரில், அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் சென்டரில் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் மேக்கிங்ஸ், இந்த இன்டர்னலாக யார் இப்போ இந்த டிசிஷனை எடுப்பாங்க? பெஷ்கியான் அவர்கள் ஓப்பனாகவே சொல்கிறாரு, எனக்கு சுதந்திரம் இல்லை, பேசாம ரிசைன்மெண்ட்டே போகிறன்ற அளவுக்கு அவர் பேட்டி கொடுத்துருந்தாரு, அவங்களுடைய ஊடகங்களில் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நாளைக்கு முடிவே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ யார்கிட்ட போய் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை முடிப்பீங்கன்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அதுவும் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ப்ரெஷராக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீகல் பிளாக்குமே வருது. பல கோர்ட் கேசஸ் இப்போ அமெரிக்காவில் வந்து இதுக்கு அகைன்ஸ்டாக போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ட்ரம்ப்புக்கு தற்காலிகமாக இந்த இடத்துல ஒரு பாஸ் வந்து தேவைப்படுது. அப்போ இதை உண்மையாக யார் புஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெப்யூட்டட் ஊடகங்கள், இதுக்கு சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸு இவங்களுடைய கருத்துக்கள் எடுத்து பார்க்கணும் அப்படின்ற போது சைனா இதை மிகப்பெரிய லெவலில் புஷ் பண்ணியிருக்காங்க. சீன அதிபரும் அமெரிக்க துணை அதிபருமான ஜேடி வேன்ஸ் இவங்க 2 பேர் பேசி இவங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்து அதன் பிறகு சைனா ஒரு கடுமையான அழுத்தத்தை ஈரான்கிட்ட கொடுத்து, ஏன்னா சைனா இல்லாமல் ஈரானால் இயங்க முடியாது. பணமும் சரி, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிசைல் ப்ரீகர்சஸ் எல்லாமே சைனால தான் வருது. அதன் பிறகு ஈரான் கொஞ்சம் இறங்கி வராங்க. இறங்கி வந்த பிறகு இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது நடக்குது. 15 நாள் 2 வாரத்துக்கு உண்டான போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறாங்க. அதை அறிவிக்கக்கூடிய ஒரு மவுத் பீஸா இந்த முட்டாள்களை பயன்படுத்தியிருக்காங்க பாகிஸ்தானை. ஸோ ஜேடி வேன்ஸ், மார்க்கோ ரூபியோ 2 பேர் மிக முக்கியமான லீட் நெகோஷியேட்டர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள் பேசும் பொழுது இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது லெபனானுக்கு செல்லாது. ஷபாஸ் ஷெரீப் அந்த பதிவு போட்ட கொஞ்ச நேரத்திலேயே இஸ்ரேல் சொல்றாங்க இது வந்து ஈரானுக்கு தான் செல்லும், லெபனானுக்கு செல்லாதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம காணொலியை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த டைம்ல கூட லெபனான் மேல இஸ்ரேல் கடுமையான தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் பஹ்ரைன் மேலையும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 2 ஏவுகணைகளை இஸ்ரேல் மேலையும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ இது ஒரு பரிபூர்ணமான போர் நிறுத்தம்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ யாராவது ஒரு பேசிக் ஜியோ பாலிட்டிக்கல், நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே தெரியும், அவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ் நீங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸில். இப்போ அமெரிக்கா வந்து இந்த 5 கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் ஈரான் வந்து ஒரு கப்பலுக்கு $20 லட்சம் வசூலிப்பாங்க. அப்போ ஈரானுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வருமானம் வரும்? ரஃபாக எடுத்தீங்கன்னா $90 பில்லியன் வருஷத்துக்கு. ஈரான் எண்ணெய் ஏற்றுமதியில் இப்போ சம்பாதிக்கிறதே மொத்தம் $50 பில்லியன் தான். ஸோ எண்ணெய் ஏற்றுமதி இல்லாமல் அங்கே போகிற கப்பல்கிட்ட வசூலிக்கிறது மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு $90 பில்லியன் அவங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு அமெரிக்கா ஒத்துக்குமா? ஃபஸ்ட்டு. 2வது, அந்த நியூ யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை நாங்கள் நிறுத்த மாட்டோம், கண்டினியூ பண்ணோம், அமெரிக்கா ஒத்துக்குமா? அமெரிக்கா ஒத்துக்கிட்டாலும் இஸ்ரேல் ஒத்துக்குமா? 3வது, இதுக்கு நஷ்ட ஈட்டை வந்து அமெரிக்கா தரும். நஷ்ட ஈடில் எரியிற வீட்டில் பிடிங்கிட்டு போகிற நாடு தான் அமெரிக்கா. ஸோ இதுக்கு அமெரிக்கா ஒத்துக்குமா அப்படின்றதும். 4வது, வரக்கூடிய காலங்களில் ஈரான் மேலே எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாது, இந்த நாட்டை கட்டமைக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்றது, பொருளாதார தடைகளை எடுக்கணும். இந்த 5 கோரிக்கையும் அமெரிக்காவும் அவங்களோட கூட்டாளி நாடுகளும் ஏற்றுக்கிட்டு இதில் சரணடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நாம் நம்பணும். அப்படின்னா சஹரா பாலைவனத்தில் பீச் அண்ட் ப்ராப்பர்ட்டி விற்கக்கூடிய கதையாக தான் இது போகும். ஸோ நிச்சயமாக இதுக்கு வந்து அமெரிக்காவோ இல்லை இவங்களோ ஒத்துக்க மாட்டாங்க. இன்டர்னல் ப்ரெஷர் காரணமாக இந்த போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேம் அது டோட்டலாக வேறு. அதை பற்றி நம்ம ஒரு டீட்டெயில் வீடியோ வெகு விரைவில் போடுவோம். ஏன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் ஆரம்பித்து நீங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரோட கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நரேட்டிவ் அப்படின்றது உலகம் நம்பக்கூடியது. அமெரிக்கா தோத்து போச்சு, ஈரான் இதில் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றதா. அமெரிக்கா வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. யுஏஇ அரசாங்கம் இந்த போரில் வெற்றி அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஈஜிப்ட், ஜோர்டன் போன்ற பல நாடுகள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஈரானும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் தான். இந்த போரில் யார் வெற்றி பெற்றாங்க தோல்வி பெற்றாங்கன்றதை விட இந்த போர் எப்படி முடியுது அப்படின்றதான் பார்க்கணும். இந்த சமயத்தில் தான் இந்த போர் நிறுத்தம்லாம் அறிவித்து காலையில் 6:30 மணிக்கு அறிவித்து நம்ம ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ணும்போது 9ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு மதியம் 11 மணிக்கு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை போடுறாங்க. அந்த போஸ்ட் கார்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
ஈரானை விட்டு இந்தியர்கள் உடனடியாக வெளியேறுங்க, தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு கால் பண்ணி அசிஸ்டன்ஸ் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த கிடைச்சிருக்கக்கூடிய பிரீத்தர் ஸ்பேஸை பயன்படுத்தி இந்தியா தன்னுடைய மக்களை ஈரான்லேருந்து வெளியேற்றுறாங்க. இப்போ இது போர் நிறுத்தம் உண்மையாக இருக்குது, இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்தியா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வாரம் கழித்து இங்கே இருக்கக்கூடியவங்க மீண்டும் ஈரானுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. இது அப்படியே தலைகளாக ஈரான்லேருந்து வெளியில் வராங்கன்னா இதுக்கு பின்னாடி என்ன கேம் இருக்கு அப்படின்றது இந்திய அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ ஈரானில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பர்கள் உடனடியாக நாடு திரும்புறது பெட்டர். ஏன்னா இந்த போர் நிறுத்தம் எத்தனை நாள் எத்தனை மணி நேரம் நிற்கும்னு கூட சொல்ல முடியாது. இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி கூட இந்த போர் நிறுத்தம் உடையறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. இப்போ மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை நிர்வகிக்கக்கூடிய, அதாவது அங்கே வரக்கூடிய கப்பல்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அப்படின்றது ஒமான் மற்றும் ஈரானுக்கு கொடுத்துருக்கிறது தான் இப்போ அமெரிக்கா பேசுகிறாங்க. இப்போ ஈரான் சர்வதேச கடலிலேயே நீங்கள் பட்டா போட்டு 2 நாடுகிட்ட கொடுத்தீங்க, அந்த நாடுகள் வசூல் பண்ணும். குறிப்பாக இப்போ ஈரான் வந்து ஒரு கச்சா எண்ணெயோட ஒரு பேரலுக்கு $1 அப்படின்ற ரீதியில் வசூல் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு நஷ்டமாயிருக்கு. இப்போ இந்தியா, சைனா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு 120 நாடுகள் அமெரிக்கா செய்த நஷ்டத்துக்கு நம்ம ஈடுகட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஜிக்கலாக கிடையாது. பட் இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் ஓப்பன் பண்ண வேண்டிய கட்டாயம் எல்லா நாடுகளுக்குமே இருக்குது. அந்த வகையில் நம்ம எனர்ஜி செக்யூரிட்டி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த இடத்துல இந்தியா எந்த $1 கூட எந்த நாட்டுக்கும் கட்ட போகிறது கிடையாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ இந்த கிடைச்சிருக்க கேப்பில் ஒரு 450 மில்லியன் பேரல் அளவுக்கு 490 மில்லியன் பேரல் அளவுக்கான கச்சா எண்ணெய் ஈரான்கிட்ட கையிருப்பு இருக்கு. அதை இப்போ சைனா அவசரமாக வாங்கக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. இந்திய நிறுவனங்களும் போட்டி போட்டு வாங்குறாங்க. ஏன்னா இது புயலுக்கு பின் வரக்கூடிய ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது மிக மிக அதிகமாக இருக்குது. இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் இன்னொரு அனாலிசிஸோட பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.